அன்பினை காத்து அறம்பலத்தோமே அறம்பலத்தோமே. வரும் வாழ்வோம் அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். தந்தை மகன் தூயாவையாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாக இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆமைக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வை நானும் ஊரை பணிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்கம் பெருக்கத்தில் கேட்ப எங்கே இரக்கம் கொள்ளுமே. தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் என்றென்றும் ஆண்டவரே உலகை அன்பு செய்து சாவுக்கு தம்மையே கையளித்தார். உமது உதவியால் அதே அன்பில் நாங்களும் விரைந்து முன்னேறி செல்ல அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கின்றேன், இப்போதே அது தோன்றிவிட்டது, நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன், பால்வெளியில் நீரோடைகளை தோன்ற செய்வேன், காட்டு விலங்குகளும் என்னை புகழும், புல்ல நரிகளும் தீக்கோழிகளும் என்னை பெருமைப்படுத்தும். ஏனெனில் தேர்ந்தெடுக்கப்பட்ட என் மக்களுக்கு பாலை நிலத்தில் குடிக்க கொடுப்பேன், பால் நிலத்தில் நீரோடைகள் தோன்ற செய்வேன். எனக்கென்று நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார்,
அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாராவாரம் எழுந்தது. ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிறரினத்தார் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சி உறுகின்றோம். இந்நாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல் எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். நான் அனைத்தையும் விளம்பிவிட்டேன், சாவில் அவரை ஒத்திருக்கிறோம் விரும்பிவிட்டேன். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு திருமுகத்திலிருந்து வாசிக்கிறோம். அதிகாரம் 1 8 முதல் 14 முடியும். சகோதர சகோதரிகளே, உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவைப் பற்றிய அறிவே நான் பெற்ற பெரும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகின்றேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் உண்மையாக கருதுகிறேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கருதுகிறேன். திருச்சட்டத்தின் அடிப்படையில் நான் கடவுளுக்கு ஏற்புடையவனாக இயலாது. கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் தான் அவருக்கு நான் ஏற்புடையவன் ஆக முடியும். இந்த ஏற்புடைமை கடவுளிடமிருந்து வருகிறது. நாம் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது. கிறிஸ்துவையும் அவர் தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறியவும் அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன். அப்பொழுதுதான் நான் இறந்தவுடன் உயிர்த்தெழ இயலும். நான் இவற்றை ஏற்கனவே அடைத்துவிட்டேன் என்றோ நிறைவேற்றிவிட்டேன் என்றோ சொல்லவில்லை. கிறிஸ்து இயேசு என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேறுவதற்காக தொடர்ந்து ஓடுகிறேன். அன்பர்களே, இந்நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் செய்கிறேன். கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசுகளை இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருக்கும் அழைப்பு அப்பரிசாகும். இது ஆண்டவர் அருள்வாக்கு. என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர் இரக்கம் மிக்கவர் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அக்காலத்தில் இயேசு ஒலிவ மலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டி வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியவர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கிருந்தார். அப்பெண்ணும் அங்கே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அதாவது ஞாயிறு திருவழிபாட்டிலே நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலே ஒரு முறை ஒரு துறவியிடம் பலர் ஆசி பெறுவதற்கும் அறிவுரை பெறுவதற்குமாக மிகப்பெரிய வரிசையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த துறவியும் ஒருவர் பின் ஒருவராக ஆசையை அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். திடீரென்று ஒரே ஒரு நபரை, இளைஞனை அவர் கூப்பிடுகிறார். எல்லோருக்குமே தெரிந்திருந்தது, அந்த பையன் ரொம்ப மிகப்பெரிய பாவி, அவன் செய்யாத பாவம் ஒன்றுமே இல்லை என்பது எல்லோருக்குமே தெரிந்திருந்த ஒன்று. எல்லார் மூஞ்சிலையும் ஒரு விதமான முக சுளிப்பு இருந்தது. என்ன இவர் இவ்வளோ பெரிய துறவி, அந்த இளைஞனை பற்றி தெரியாம அவனை கூப்பிடுறாரு, அதுவும் இவ்வளோ பேர் லைன்ல நின்றுட்டு இருக்கிறாங்க, அவனை மட்டும் முன்னாடி கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் முகம் சுளிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த இளைஞன் அந்த துறவியிடம் வந்து தன்னுடைய ஆதங்கத்தையும் தன்னுடைய பலவீனங்களையும் பாவங்களையும் எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு விட்டு அவன் தனது வீட்டிற்கு சென்று விடுகிறான். இப்ப மற்றவர்கள் எல்லாருமே அந்த துறவியை பார்த்து கேட்கிறாங்க, நாங்க உங்களுடைய ஆசை பெறுவதற்கு நாங்க இவ்வளவு பெரிய கியூல நின்றுட்டு இருக்கிறோம், வரிசையில் நின்றுட்டு இருக்கிறோம், அந்த பாவியான இளைஞனை கூப்பிட்டு நீங்க முதல்ல ஆசை கொடுத்து அனுப்புறீங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்கிறான். என்ன பதில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? துறவி என்ன பதில் சொல்லியிருப்பாங்க? தண்ணி எடுக்க மாட்டேன். அவனுக்கு உடனடியா இது தேவை, அதனால அவனுக்கு கூப்பிட்டு மன்னிப்பு கொடுத்தேன். அப்புறம் இந்தியில் எடுத்துட்டு வரலன்னு நினைக்கிறேன், தட்டு வைக்கிறேன். என்ன யோசனை பண்றீங்க? என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன்? நானே பதில் சொல்லிடுறேன். நீங்க எப்பனாலும் வரலாம், நீங்க நல்லவங்க, எப்பனாலும் என்னை தேடி வருவீங்க, என்னுடைய அறிவுரையை கேட்பீங்க, ஆசையை பெற்றுட்டு இல்லம் நீங்கள் செல்வது வழக்கமான ஒரு காரியம். ஆனா இந்த பாவியான இளைஞன் இன்னைக்குதான் வந்திருக்கிறான், இன்னைக்குதான் மனம் மாறணும்னு சொல்லி அவனுக்கு தோன்றி இருக்குது.
இந்த வாய்ப்பு விட்டுட்டா திடீர்னு அவன் இந்த பக்கமே வராம போயிடக்கூடும். அதனால இந்த வாய்ப்பு தான் அவனுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்று நான் நினைத்து கொண்டு அவனை கூப்பிட்டு முதலிலே அறிவுரையும் மன்னிப்பும் கொடுத்து அவனை வழி அனுப்பினேன். பாவம் என்பது உடனடியாக நம்மிடமிருந்து அகற்றப்பட வேண்டியது. இந்த ஒரு கருத்தை தான் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த ஒரு பின்னணியோடு இன்றைய வார்த்தை வழிபாட்டிற்கு நாம் வருகின்ற பொழுது இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்திலே பாவியான பெண், கையும் களவுமாக பிடிபட்ட ஒரு பெண் இயேசுவின் முன் மற்ற தலைமை குருக்களாலும் பரிசேயர்களாலும் கொண்டு வந்து முன் நிறுத்தப்படுகிறார். என்ன நடந்திருக்கணும்? இயேசு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார்னா அந்த பெண் அன்றோடு இறந்து போயிருக்க கூடும். ஆமாவா? ஏன்னா யூத சட்டம் என்ன சொல்லுது? பாவம் செய்தால் அவர்களை கல்லால் எறிந்து கொன்றுவிட வேண்டும் என்பதுதான் திருச்சட்டம். அந்த சட்டத்தின்படி அந்த பெண் அன்று கொன்று போட்டு விட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார். அந்த ஒரு எண்ணத்தோடு தான் அவங்க எல்லாம் கொண்டு வந்து இயேசுவின் முன் நிறுத்துகிறார்கள். ஆனா அங்க வித்தியாசமான ஒரு நிகழ்வை இயேசு ஆண்டவர் நடத்தி காண்பிக்கிறார். என்ன நடக்குது அங்க? கொண்டு வந்து நிறுத்தின உடனே இயேசு ஆண்டவர்கிட்ட கையும் மெய்யுமாக பிடிபட்ட இந்த பெண் இவரை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த கட்டளை, நீர் என்ன சொல்கிறீர் அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமாவா? கேட்கிறாங்க தானே? இயேசு ஆண்டவர் என்ன செய்யறாரு? குனிந்து ஏதோ எழுதி கொண்டிருக்கிறார். அந்த எழுதி கொண்டிருப்பதை பற்றி பல விளக்கங்கள் கொடுக்கிறார். அது நமக்கு இப்போது தேவைப்படாது. மாறாக கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் அப்படி எல்லாரையும் ஒரு முறை பார்த்துட்டு, பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் அப்படின்னு மட்டும் சொல்றார். யாரும் பாவம் இல்லையா, நீங்க கல் எறிஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு தைரியமா அவங்களுக்கு ஒரு சவால் விடுக்கிறார். உடனே என்ன நடக்குது? அந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொருத்தரும் கோவப்பட்டு வா வா அப்படின்னு சொல்லி கல்லை தூக்கி எறிஞ்சிட்டு, இந்த ஒரு வாய்ப்பு இருந்துச்சு இந்த பெண்ணை கல்லால் எறிஞ்சு கொள்ளலான்னு சொல்லி, கடைசியில நமக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு தூக்கி போட்டு கல்ல அவங்க வீட்டுக்கு போவாங்க. ஏன் அப்படின்னா, நானும் ஒரு பாவி தானே, பாவியா இருந்துகிட்டு இன்னொரு பாவிய நான் கொள்வதற்கு எனக்கு தகுதி இல்லை. நான் ஒரு பாவி, இன்னொருவரை பாவி என்று குற்றம் சாட்டுவதற்கோ கல்லெறிந்து கொள்வதற்கோ எனக்கு தகுதி இல்லை என்பதை அவர்களே உணர்ந்து கொண்டு கல்லை அங்கே போட்டுவிட்டு அவர்கள் வீட்டிற்கு சென்று விடுகிறார்கள். அன்பானவர்களே, முதலிலே நமக்கு தகுதி வேண்டும். நான் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறேன். அதை தான் முதல் நிகழ்வாக இந்த நிகழ்வினுடைய செய்தி நமக்கு சொல்லித் தருகிறது. ஆனால் இயேசு ஆண்டவருக்கு எல்லா தகுதியும் இருந்தது. இயேசு ஆண்டவர் நினைத்திருந்தால் அந்த பெண்ணை கல்லால் எறிந்து கொன்று போட்டு விற்க முடியும். ஏனெனில் மோசேயினுடைய கட்டளை, யூதர்களுக்கு மோசே கொடுத்த கட்டளைப்படி அந்த பாவியான பெண்ணை இயேசு ஆண்டவர் கல்லால் எறிந்து கொன்றிருக்கிறார். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியாரார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும்
காலத்திலே துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் நோய்ப்பை நிலை வாழ்வை பொருதி செயல்களை புரிவதற்கென்றே கிறிஸ்து வழியால் மறைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இன்றைய வாசகங்கள் மூலம் உணர்த்திய அன்பும் அருளும் மிக்க இறைவா, திராவையில் உள்ள அனைவரும் இத்தகக்காலத்திலும் அதன் பின்பு நாட்களுக்கு நாள் ரட்சகர் புரிவதில் அன்பையும் அருளையும் நிறைவா தர வேண்டும் என்று இறைவாவை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆலோசனை தந்தரே. எம் நாட்டில் நிலவும் அரசியல் பண்பாடு மொழி இன வேறுபாடுகள் வேறறுக்கப்பட்டு மதிப்பீடுகளான நீதி அமைதி மகிழ்ச்சி ஆகிய அனைத்தும் சேர்ந்த நல்ல ஆட்சி அமைக்க தேவையான நல்ல தலைவர்களையும் உருவாக்கிட வேண்டும் என்று இறைவாக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கைப்படுவதை சூழ்ந்து நிற்கும் பேரன்பு தெய்வமே, பாடுகள் துன்பம் சாவு வழியாக மாற்றினை மிகுந்த உமது விண்ணக மகிழ்ச்சியில் பங்கேற்க முடியும் எனும் உண்மையை வியத்து கூர்ந்த நாங்கள் அதற்கு தகுதியுள்ளவர்களாக இமை உருமாற்ற வரவழைக்க வேண்டும் என்று இறைவாக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். உமக்கே தந்தே பிறரன்பு பணி செய்தவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என்னை தந்தே, எல்லாம் தந்தே, என் வாழ்வை பலியாகவே. புகழோடு நான் வாழவில்லை, உம் புகழொன்று எனக்கு போதும். அருள் வாழ்விலே நான் வளர உம் அன்பொன்றே எனக்கு போதும். உயர்வோடும் தாழ்வோடும் வாழும் போதும் உம்முறவொன்று எனக்கு போதும். மகிழ்வோடும் துயரோடும் வாழும் போதும் உம் கரமொன்றே எனக்கு ஏற்றிடும். உம்மை சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் என்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவ நம்பிக்கையின் படிப்பினையால் நீவே நிரப்பியுள்ளவும் அடியார்களுக்கும் எங்களுக்கும் செவிசாய் தருளும். இப்பலியின் பயனாக இவர்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினேன். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதலிலிருந்து தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமதே மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. முதல் தொடர்ந்து செயலாற்றி வருகின்றேன். மக்களின் காணிக்கைகளை கண்ணோக்கி அவற்றின் மீது தூய ஆவியாரின் ஆட்களை பொழிந்தரட உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறும் அன்பு திருமகன் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவரில் நாங்களும் உம் பிள்ளைகளாயிருக்கிறோம். பாவத்தால் நாங்கள் முன்பு அழிந்து போனோம், மீண்டும் உம்மிடம் வர வலுவற்றவர்களானோம். ஆயினும் நீர் எங்கள் மீது அளவற்ற அன்பை பொழிந்தேன். எவ்வாறெனில் ஒரே நேர்மையாளராகிய உம் திருமகன் எங்களுக்காக சிலுவை மரத்தில் அறையப்படுவதை தாழ்வு என கருதாமல் தம்மையே எங்களிடம் கையளித்தார். இவ்வாறு அவர் தம் புனித கைகளை விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவே விரித்து உமது உடன்படிக்கை நிலையான அடையாளமானார். இது நிகழும் முன் அவர் தம் சீடர்களோடு பாஸ்கா கொண்டாட விரும்பினார். அவர்களோடு அவர் உணவருந்தும் போது அவர் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு அவர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். சிலுவையில் சிந்தப்படவிருந்த தமது இரத்தத்தால் அனைத்தும் தம்மில் ஒப்புரவாக்கப்படும் என்பதை அறிந்திருந்த அவர் இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து உமக்கு மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, அருள்வளரும்
அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே எங்கள் பாஸ்காவும் உண்மையான அமைதியுமாக உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நினைவு கூர்ந்து அவர் இறந்ததையும் பாதாளங்களிலிருந்து உயிர்த்தெழுந்ததையும் கொண்டாடுகிறோம். உண்மையும் இரக்கமுள்ள இறைவா, உம் மகனுடைய திருவருகை எதிர்நோக்கி இருக்கும் நாங்கள் மனிதரை உம்மோடு மீண்டும் ஒப்புரவாக்கும் வழிப்பொருளை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். கனிமிக்க நல்ல தந்தையே, உம் மகனின் பலியில் நீர் உம்மோடு இணைத்துக் கொண்ட மக்களை கண்ணோக்கி அருளும். இந்த ஒரே அப்பத்திலும் கிண்ணத்திலும் பங்கு பெறுகிறவர்கள் தூய ஆவியாரின் ஆற்றலால் கிறிஸ்துவில் ஒரே உடலாக ஒன்றிணைக்கப்படுவார்களாக. அவ்வுடலுள்ள பிளவுகள் அனைத்தும் அகற்றப்படுவனவாக. எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் ராயப்பன் இவர்களோடு மனதாலும் இதயத்தாலும் என்றும் ஒன்றித்திருக்க எங்களுக்கு அருள் புரியும். பேறு பெற்ற கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியா, பேறு பெற்ற திருத்துதர்கள், புனிதர் தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அளித்தருளும். எமக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எனது இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவனின் செம்மறியே இவரே நம் பாவம் போக்குகின்றார். இதோ பின்னாடி இருந்து கேட்கலன்னு இருக்காங்க. கடவுள் நம்மோடு இருக்கின்றார். கருளன் பிறவி ஜீவ உணவின் வடிவில் வருகின்றார். இதயத்தின் கதவுகள் திறக்கட்டுமே. இறையேசுவே சிலுவையில் 50 ரூபா போட்டால் போதும். 50 போட்டால் 2,2000 வரும். இல்லை 60 ரூபா போட்டோம்னா ஒரு எங்களில் தட்டி எழுப்புவனவாக. நற்செய்திகளின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து மாற்றி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகமும் புதிய மன்னகமும் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாற்றியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கிற நாங்கள் அவருடைய உறுப்பினர்களாக என்றும் விளங்குவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் உரிய தூய்மைக்கு நன்மைக்கு எல்லா காலமும் ஆராதனையும்
புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியாகும். மேன்மையின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்ந்து யாகுமாற இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி இன்றென்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளை நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆராதனை 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 அன்பரீசுநாதனுக்கே ஆவியா